சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக பூந்தமல்லி வடபழனி இடையான மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரியினுடைய 4 நாட்கள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 முறை நடைபெற்ற இந்த பாதுகாப்பு சோதனை அடிப்படையில தற்போது அந்த பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக இருப்பதாக அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயிலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக பூந்தமல்லி முதல் குறிப்பாக கலங்கரை விளக்கம் வரை தற்போது இந்த பணிகள் நடைபெற்றாலும் அதனை வடபழனி வரை உடனடியாக திறப்பதற்கான அந்த தயார் நிலையில் இருப்பதனால இதற்கான சோதனை ஓட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி அவர்களுடைய அந்த அனுமதிக்காக மெட்ரோ நிர்வாகம் காத்திருந்த நிலையில் தற்போது பூந்தமல்லி முதல் வடபழனி வரையில் சரியாக 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கக்கூடிய வகையில அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளில்லா மெட்ரோ ரயிலை இயக்கி குறிப்பாக மெட்ரோ லோகோ பைலட் இல்லாம இந்த மெட்ரோ ரயிலை இயக்கி தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டதுல 90 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கி அதை வெற்றிகரமாக சோதனை நிறைவு செய்திருக்கிறார்கள். எனவே மெட்ரோ ரயில் தற்போது தயார் நிலையில் இருப்பதன் காரணமாக விரைவில் இதற்கான அறிவிப்பு என்பது, அதாவது எப்பொழுது இயக்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மார்ச் மாதத்திலேயே பூந்தமல்லி முதல் குறிப்பாக வடபழனி வரையிலான இந்த மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.